மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருவதால் மருத்துவ பட்டதாரிகள் மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவத்தில் உயர்கல்வி படிக்க தயக்கம் காட்டுவதாக இந்திய மகப்பேறு சங்கங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை குன்றத்தூர் அருகே மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறை குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், சட்ட வல்லுநர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய இந்திய மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ சங்கங்களின் வன்முறை தடுப்புக் குழு தலைவர் உமையால் முருகேசன், அரிதான சில மருத்துவ தோல்வி சம்பவங்களில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மீது பொதுமக்கள் வன்முறையில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். மருத்துவ அலட்சியம் தொடர்பான புகார்கள் சட்டப்படி நீதிமன்றங்கள் மூலம் விசாரிக்கப்படும் நிலையில் மருத்துவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்ந்தால் அடுத்த 10 முதல் 20 ஆண்டுகளில் பெண்களுக்கு மகப்பேறு பார்க்க போதுமான மருத்துவர்கள் இல்லாத நிலை ஏற்படலாம் என எச்சரித்தார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, இதுவே ஒரு 10 வருஷம், இதுவே ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னா, மருத்துவ டாக்டர்கள் மகப்பேறு மருத்துவ டாக்டர்களுக்கு குழந்தை பிறக்கிற அந்த ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரு பிரசவம் பார்ப்பாங்க? இதுதான் எங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. இதை சமுதாய ரீதியா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் தமிழ்நாடு மக்களுக்கு இனி வரும் காலங்கள்லயும் இப்ப நாங்க எப்படி சிறப்பா மகப்பேறு மருத்துவ ஹெல்ப் நாங்க கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு சிறப்பான ஹெல்ப்பை தொடர்ந்து எங்களால கொடுக்க முடியும். எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சு, நாங்கெல்லாம் இன்னும் 5 வருஷமா 10 வருஷமா இருப்போம். ஆனா எப்போதுமே தமிழ்நாடு இந்த மாதிரி ஒரு MMR ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயோ, அதாவது